ஹாய் வணக்கம் மக்களே, மணிகண்டன் சாரி வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கடைக்கு சிக்கன் வாங்க போனேன். இவங்க வச்சான் சிக்கன் வாங்காத என்கிட்ட பல ஐட்டம் கருவாடு இருக்குது அப்படிங்கிறாப்புல. லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருவாங்க. ஏக்கச்சக்கமான கருவாடு இருக்குதாம்மா, அதாவது ஏகப்பட்ட கருவாடு இருக்குதாம்மா. நம்ம ஒரு கருவாடு 2 கருவாடு தான் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய கருவாடு விற்கிறாராம்மா. நம்ம இந்த சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றத விட கருவாடு சாப்பிட்டா நமக்கு எந்த நோய் எதுவும் வராது. டாக்டரே சொல்கிறாங்க எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடியது கருவாடு. அப்போ வந்து பாப்போம், லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காரு. என்னென்ன கருவாடு இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க நாங்கள் படிக்கிறேன், கேளுங்க. அழகு கருவாடு, ஆசை கருவாடு இருக்குதாம்மா, ஆமை கருவாடு இருக்குதாம்மா, அசையும் கருவாடு இருக்குதாம்மா, டிவிங்கப்பா, சுட்ட கருவாடு இருக்குதாம்மா, சுவையான கருவாடு கூட இருக்குதாம்மா, ஆஹா சூப்பர் கருவாடு கூட இருக்குதாம்மா, சூடு பிடிக்கும் கருவாடு கூட இருக்குதாம்மா, என்னங்க இது, சூட்டை கலப்பும் கருவாடு இருக்குதாம்மா, சூப்பரான கருவாடு இருக்குதாம்மா, இனிக்கும் கருவாடு இருக்குதாம்மா, இளமை கருவாடு இருக்குதாம்மா, ஆஹா இஞ்சி கருவாடு இருக்குதாம்மா, இன்ப கருவாடு இருக்குதாம்மா, என்னங்க இது, இட்ட கருவாடு இருக்குதாம்மா, இன்னொரு கருவாடு கூட இருக்குதாம்மா, அட காதல் கருவாடு இருக்குதாம்மா, கரெக்ட் பண்ணும் கருவாடு இருக்குதாம்மா, கசாம்சா கருவாடு கூட இருக்குதாம்மா, என்னப்பா இது, கரெக்டான கருவாடு இருக்குதாம்மா, பால் கருவாடு இருக்குதாம்மா, என்னங்க இது, பால் கருவாடுலாம் இருக்குதாம்மா, அப்புறம் என்ன கருவாடு, பாப்பா கருவாடு கூட இருக்குதாம்மா, பாம்பு கருவாடு இருக்குதாம், பட்டை கருவாடு இருக்குதாம்மா, வாழை கருவாடு இருக்குது. நம்ம வாழை கருவாடு கேள்விப்பட்டிருக்கோம். வாழை கருவாடு இருக்குதாம்மா, வர்த்த கருவாடு இருக்குதாம்மா, வவ்வால் கருவாடு கூட இருக்குதாம்மா, என்னங்க வவ்வால் கருவாடு, என்னங்க இது ஆச்சரியமா, இது வவ்வால் கருவாடு இருக்குதாம்மா, கெளுத்தி கருவாடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கெளுத்தி கருவாடு இருக்குதாம்மா, கெண்டை கருவாடு இருக்குதாம்மா, நெத்திலி கருவாடு இருக்குது. நெத்திலி கருவாடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நெத்திலி கருவாடு இருக்குதாம்மா. அடுத்தது குட்டை கருவாடு இருக்குதாம்மா. குட்டை கருவாடு அது என்னங்க, அது குட்டை கருவாடு நம்ம கேள்விப்பட்டது இல்லை. குட்டை கருவாடு இருக்குதாம்மா. அது போக கூணு கருவாடு கூட இருக்குதாம்மா, என்னங்க இது, கூணு கருவாடு இருக்குதாம்மா. ஒத்த கருவாடு இருக்குதாம்மா, என்னங்க இது, ஒத்த கருவாடு எப்படி, அது ஒரு கருவாடு எடுத்தால் ஒத்த கருவாடா, அதான் பாரு எழுதிக்கிறாரு பாரு. ஒத்த கருவாடு இருக்குதாம்மா, ஒத்த கருவாடு இருக்குது. ஓனானு கருவாடு இருக்குதாம்மா, உரைக்கும் கருவாடு இருக்குதாம்மா, வருஷம் கருவாடு கூட இருக்குதாம்மா, என்னங்க இது, பாரு இந்த கருவாடு கேக் நம்ம சாப்பிடணும் போல தோணுது இல்லை. ஒத்த கருவாடு இருக்குதாம்மா, உரைக்கும் கருவாடு இருக்குதாம்மா, ஓனான் கருவாடு, வருஷம் கருவாடு கூட இருக்குதாம்மா. இது உண்மையாலுமே அந்த கருவாடு வாங்கி சாப்பிடணும் போல தோணுது. கருவாடு இருக்குதாம்மா. உப்பு கருவாடு கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா கருவாடும் உப்பு போட்டால் உப்பு கருவாடு இருக்குது. அப்போ இதில் வந்து இத்தனை வித கருவாடு இருக்குது. நம்ம நிறையா கருவாடு கேள்விப்படுது இல்லை. ஒட்டும் கருவாடு இருக்குது, உரசும் கருவாடு இருக்குது, உப்பு கருவாடு இருக்குது, ஓனான் கருவாடுலாம் கேள்விப்பட்டது இல்லை. அப்புறம் என்னங்க எதுன்னா சூட்டை கிளப்பும் கருவாடு கூட இருக்குதாம்மா, எப்படிங்க அது சூட்டை கிளப்பு கருவாடு, காதல் கருவாடு இருக்குதாம்மா. அப்புறம் அது போக கசாம்சாங் கருவாடுலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. கசாம்சாங் கருவாடுலாம் இருக்குதாம்மா. எத்தனை விதமான கருவாடு இருக்குது. நான் போய் வாங்கலான்ட்டு கறி கடைக்கு போனால் கருவாடுலாம் இருக்குது வாங்க சொல்லிட்டு அங்கே போனால் கருவாடு பூரா ஈரமாக இருக்குது, காய வச்சுருக்காங்க குடோனில். உங்கள் மச்சான் கருவாடு விற்கிறாப்புல, வா மாப்பிள்ள வா மச்சான் வா நான் வாங்க கருவாடுன்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாப்புல. நான் மறந்துட்டேன் ஃபோன் நம்பர். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பரோடு போட்டு விட்றேன். நீங்களும் இதுமாரி கருவாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கருவாடை பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கருவாடை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நான் ஃபோன் நம்பர் தரேன். அந்த இடத்துல போய் கருவாடை நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீ தேவையில்லாதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு கருவாடு சாப்பிடுங்க, உடம்பு ரொம்ப நல்லதுங்க. நமக்கு வந்து எந்த நோய் நொடியும் வராது. அதிகமாக எதிர்ப்பு சக்தி தாக்கக்கூடிய விஷயங்கள் கருவாடு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க. இந்த பிராலைட்ஸ் கோழி சாப்பிட்றத விட, மட்டன் சிக்கன் சாப்பிட்றத விட கருவாடு சாப்பிட்டா ரொம்ப நல்ல விஷயம். இந்த கருவாடு உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு எந்த கருவாடை பிடிக்குமோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த கருவாடை உங்களுக்கு கொடுத்துடலாம். பாய், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.